ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் புளிக்குழம்பு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோவக்காய் புளிக்குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு வடச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் 2 சின்ன தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போதும். அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறேங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோவக்காய் தாளித்து விட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 4 வெங்காயமும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது கோவக்காய் இந்த மாதிரி நீரில் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கோவக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோல்ல அதை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே புளி ஊற்றுனதும் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கோவக்காயும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மாட்ட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு குழம்பும். கோவக்காயும் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பாடு கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.